Dear students, exercise 3.18 first sum தான் நம்ம பார்க்க போகிறோம். If a equal to 1 9 3 4 8 minus 3 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் b equal to 5 7 3 3 1 0 அப்படின்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. a plus b equal to b plus a அப்படின்ற ஒரு கொஷினும், இன்னொரு கொஷினு a plus minus a ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் 0 மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், a ப்ளஸ் பி எல்ஹெச்எஸ் எடுத்து பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு, அடுத்தது பியோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் சேமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும். இந்த 1 எடுத்துன்னு போயிட்டு இந்த 5 கூட ஆட் பண்ணணும், 1 எடுத்துன்னு போயிட்டு 5 கூட ஆட் பண்ணணும், 9 எடுத்துன்னு போயிட்டு 7 கூட ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது இந்த 3 எடுத்துன்னு போயிட்டு இந்த 3 கூட ஆட் பண்ணணும். அடுத்தது இந்த 4 எடுத்துன்னு போயிட்டு இந்த 3 கூட ஆட் பண்ணணும். அடுத்தது இந்த 8 எடுத்துன்னு போயிட்டு இந்த 1 கூட ஆட் பண்ணணும். அடுத்தது இந்த 3 எடுத்துன்னு போயிட்டு இந்த 0 கூட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 16 6 7 9 மைனஸ் 3 அப்படின்ற ஒரு நியூ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் a ப்ளஸ் பியோட வேல்யூ. இதையே நம்ம மாற்றி கேட்டிருக்காங்க ஆர்ஹெச்எஸ் சைடு. b ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம b மேட்ரிக்ஸில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் எழுதிட்டோம். அடுத்தது a மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூவும் எழுதிட்டோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ஆர்டர் ஈக்குவலாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும். இப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 1 6ன்னு கிடைக்கும், 7 + 9 16 கிடைக்கும், 3 + 3 6 கிடைக்கும், 3 + 4 7 கிடைக்கும், 1 + 8 8 கிடைக்கும், 0 + -3 என்ன கிடைக்கும், -3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் பாருங்கள், ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அதாவது இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் பாருங்கள் சேமாக இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS, அதாவது a ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ஸ் வெரிஃபைடு. எல்லாருக்கும் நான் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேயே நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். a ப்ளஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் எதை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா a ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஏன்னு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டேன். அடுத்தது மைனஸ் ஏன்னா இந்த மேட்ரிக்ஸோடைய சிம்பிள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது ஏ மேட்ரிக்ஸையும் நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணணும். அதாவது இந்த -1 இந்த +1 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். அடுத்தது +9 - 9 0, +3 - 3 0, +4 - 4 0, +8 - 8 0, -3 + 3 0. அப்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், -a + a, அதாவது நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டும் அடுத்தது ஏன்ற மேட்ரிக்ஸை செகண்டாகவும் எழுதி ஆட் பண்ணனால உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது, 0 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் சேமாக கிடைக்குது. ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS, அதாவது a ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போ அவங்க சொன்ன அந்த ப்ரூஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், என்ஸ் வெரிஃபைடுன்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7035 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3004 கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூயும் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு வேல்யூவையும் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இண்டிவிஜுவலாக எக்ஸு மட்டும் என்ன இருக்கும், இண்டிவிஜுவலாக ஒய் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்றது அவங்க கொஷினாக கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி.
இது அடிக்கடி 5 மார்க்கில் கேட்குற ஒரு கொஷினாக இருக்குது. அதனால் இந்த கொஷினை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்யூஷன் கிவனில் அவங்க கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டேன். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துட்டேன். செகண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்தாச்சு. அப்படியே இந்த 2 ஈக்குவேஷனையும் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கேன்சல் ஆகிடும்னா இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். இந்த ஒய்ன்றது என்னவாகிடும், இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இந்த 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 0 39 கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2x = 10 0 39 கிடைக்குது. இதில் இந்த எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த 2 என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்டும் கூட என்ன பண்ணுறீங்க, டிவைட் பண்ணுறீங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10/5 அப்படி பண்ணிங்கன்னா 10/2 என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். 0/2 என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். 3/2 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3/2 கிடைக்கும். 9/2 என்ன கிடைக்கும், 9 2 ஆல்ரெடி பண்ண என்ன கிடைக்கும், 9/2 தான் கிடைக்கும். அதாவது இங்கே இருக்கிற இந்த 2வை இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கூட டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த மேட்ரிக்ஸ், அதாவது எக்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவங்க கொடுத்துக்கிற அந்த 2 ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக அப்படியே மைனஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருந்து இந்த ஈக்குவேஷனில் இருந்து டைரெக்டாக நான் இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு. செகண்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் பண்ணும்போது நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணி தான் மைனஸ் பண்ணணும். அதாவது இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு பண்ணணும், மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு பண்ணணும், இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எது கேன்சல் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் என்ன ஆகிடும், ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் வரும், இந்த மைனஸ் ஒய் சேர்ந்தால் மொத்தம் உங்களுக்கு ப்ளஸ் ஒய் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன வந்துடும், +2y வந்துடும். ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ண சிம்பிள் தான் எடுத்துக்கணும். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ 7 - 3னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அடுத்தது 5 - 0னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அடுத்தது 3 - 0னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அடுத்தது 5 - 4னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேங்களா. இந்த 2y = உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. அந்த 2yயில் இருக்கிற இந்த 2வை மட்டும் எடுத்து போயிட்டு இந்த மேட்ரிக்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலமெண்ட்டு கூடயும் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது இந்த 4 கூட நீங்கள் 2வை டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். 0 கூட 2வை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அடுத்தது 3 கூட 2வை டிவைட் பண்ணிங்கன்னா 3/2 கிடைக்கும். 1 கூட 2வை டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 கிடைக்கும். இதுதான் வந்து ஒய்யோட ஆன்சர். இப்போ பாருங்கள், எக்ஸோட ஆன்சரும் கிடச்சிச்சு அண்டு ஒய்யோட ஆன்சரும் கிடச்சிச்சு. அவங்க கேட்டது எக்ஸோட ஆன்சரும் ஒய்யோட ஆன்சரும் கேட்டிருந்தாங்க. அந்த 2 ஆன்சருமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 0 3/2 9/2 கண்டுபிடிச்சிருக்கோம். y = 2 0 3/2 1/2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 4th சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 3.17ல் இஃப் ஏ = ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 0 4 9 8 3 7 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பின்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 3 8 1 4 9 கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 மேட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா b - 5a அப்படின்ற ஒரு வேல்யூவையும் 3a - 9b இது சிம்பிளி பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்ற 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, b - 5a. அதாவது b மேட்ரிக்ஸை எழுதிட்டு மைனஸ் போட்டு a மேட்ரிக்ஸ் கூட 5ன்ற ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணி பிலேருந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸை நான் அப்படியே எழுதியாச்சு. இந்த 5ன்றதை மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த
பி மேட்ரிக்ஸோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டும் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 × 0 0ன்னு கிடைக்கும். அடுத்தது 5 × 4 20ன்னு கிடைக்கும். 5 × 9 45, 5 × 8 40, 5 × 3 15, 5 × 7 35ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 7 - 0 பாருங்கள், 7 - 0 7 கிடைக்கும். அடுத்தது 3 - 20 என்ன கிடைக்கும், -17 கிடைக்கும். அடுத்தது 8 - 45 8 - 45 என்ன கிடைக்கும், 37 கிடைக்கும். 8 - 45 என்ன கிடைக்கும், 37 கிடைக்கும். 1 - 40 என்ன கிடைக்கும், -39 கிடைக்கும். 4 - 15 அப்போ -11 கிடைக்கும். 9 - 35 -26 கிடைக்கும். இதுதான் B - 5A வேல்யூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் ஓவர்.